ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா வீடு பற்றிட்டு எரியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சரியான ஒரு சண்டை. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, சாண்ட்ரா வந்துட்டு கனிக்கிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் எமோஷனலாக சண்டை போடுறீங்கன்னு சொல்லிட்டு, என்னை எமோஷனலாக வந்து இது பண்ண பார்க்குறீங்களா, அது பண்ண பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அது முற்றிலும் தவறான பொய் தகவல். வேணுட்டுமே வந்துட்டு கனி மேலேயும் பார்வதி மேலேயும் ஒரு அக்யூசேஷன் வச்சுருப்பாங்க. அது எப்படி அவங்க பண்ணலான்னு சொல்லிட்டு விக்ரம் வந்துட்டு கனிக்கிட்ட சொல்லி, கனி வந்துட்டு நம்ம வினோத்துக்கிட்ட சொல்லி, வினோத் போய் நம்ம சாண்ட்ரா கிட்ட சொல்லி, சாண்ட்ரா நான் எதுக்கு வரணும் அப்படின்னு கேட்டு, அதுக்கப்புறமா வாங்க அங்கே வந்து லிவிங் ஏரியாவில் பேசணும்னு சொல்லி இங்கே வர வச்சதுக்கப்புறம் பார்வதியும் வந்துட்டு நான் வந்துட்டு அம்மான்னு சும்மா நார்மலாக சொன்னதை வந்துட்டு நீ இந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னா உங்ககிட்டே சாரி கேட்கணுமா அப்படின்னு அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் பேசி, அதுக்கப்புறம் வினோத் ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அம்மா இங்கே வந்துட்டு யாருமே வந்து வேணுட்டுமே யாருமே பண்ணலாமா முதல்ல, சரிங்களா? அதுவும் ஒரு குழந்தைய வச்சு யாருமே கேம் விளாட மாட்டாங்க, பாட்டு பாட மாட்டாங்க. உங்களுக்கு ஹர்ட்டாகவும் தெரிஞ்சா, ஏன்னா எங்களுக்கும் குழந்தை இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களை பண்ணவே சான்ஸ் இல்லை, சத்தியமாக பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. அப்படி ஏமா அப்படி நினைக்கிறீங்க? பேசாமல் அவங்ககிட்ட சாரி கேட்டுருமா, முடிஞ்சு போச்சு அப்படின்னா நான் எதுவும் கேட்க முடியாது. இப்போ வந்து கனி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஏங்க அந்த மாதிரி பழிய போகிறீங்க? நான் தான் சொல்கிறேன்லங்க, என் 2 குழந்தைங்க மாதிரி சத்தியம் பண்ணிட்டேன், அப்புறம் சாரி கேட்குறதுக்கு என்னங்க? எனக்கு அந்த மாதிரி தோணலையே. எனக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு எமோஷனலாக என்னை வந்து ஹர்ட் பண்ணுறதுக்கு தான் பண்ண மாதிரி தோணுது. அவங்க பேசுகிறது, சாண்ட்ரா பேசுகிறது. என்னங்க இப்படி பேசுகிறீங்க? காலையில் கூட நான் உங்ககிட்ட வந்துட்டு சாரி கேட்கணும், உங்ககிட்ட வந்து பேசிவிட்டு சாரி கேட்டேன்ல, நீங்கள் திரும்ப வந்து பேசுகிறேன்னு சொன்னீங்களே, பேசுனீங்க, நான் எதுக்கு பேசணும்? என்னங்க இப்படி பட்டும் பேசுகிறீங்க? அப்போ நான் உங்ககிட்ட வந்ததெல்லாம் வந்து வேஸ்ட்டா? ஏங்க இந்த மாதிரி பண்ணுங்க? உங்களை யார் வர சொன்னது? அந்த மாதிரி நெக்கிலாவே பேசுகிறாங்க. இதில் வேறு அமித் கிட்ட கேட்குறாங்க. அமித் அந்த இடத்துல இல்லை. அமித் கிட்ட இந்த விஷயத்த சொல்லும்போது அமித் சொல்கிறார், சாண்ட்ரா சொன்னது எனக்குமே வந்துட்டு உடன்பாடு இல்லை. ஏன்னா இங்கே வந்து ஒரு சில சாங்ஸ்க்குலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதனால் அவங்க வந்துட்டு மற்ற சாங்ஸ் பாட முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த ரைம்ஸை பாடாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? எனக்கு சத்தியமாக புரியலன்னு அவரும் சொல்லிட்டார். உங்களுக்கே புரியுதுங்களா? அப்புறம் என்ன, அப்போ சாரி கேட்க சொல்லுங்கள். கேட்க முடியாது, நான் எது கேட்கணும்? எனக்கு அப்படி தான் தோணுச்சு. நீங்கள் வேணால் வெளியே போய் பாருங்கள். ஆனால் உங்களை மாதிரி நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு கனி டென்ஷன் ஆகிட்டு போயிட்டாங்க. இந்த விஷயத்தில் கனியை நம்ம கண்டிப்பாக நம்பியே ஆகலாம். ஏன்னா அந்த இடத்துல நானும் பார்த்தேன், லைவ் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். அவங்க எதிர்ச்சியாக வந்து அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில பாட்டுகள் பாடுறாங்க. விஜய் பார்வதி அம்மான்ட்டாங்க. என்ன சொன்னேன்? அம்மான்றதுன்னு சொன்னேன், இன்னாடி என்ன? ஓ என்ன எமோஷனலாக, சரி பேசு பாடு. அவங்க கொஞ்ச நேரம் வந்துட்டு போயிட்டாங்க. ஐயோ இந்த பொண்ணுக்கிட்ட அப்படின்னு. இவங்க அதே மாதிரி, இவங்களும் அதே மாதிரி அவங்க இது வினோத்தை வந்து நீங்கள் அப்படி தானே பண்ணீங்க, அவங்க ஒய்ஃபை வச்சு ஏதோ சொன்னீங்கன்ற மாதிரி அங்கே சொல்கிறாங்க. சாண்ட்ரா இந்த அளவுக்கு மோசமாக நடந்துக்கிறாங்க எனக்கு புரியல. நான் கூட வந்துட்டு அவங்க எமோஷனலாக இருக்கும்போது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ பாவம் தனியாக படுக்கிறாங்களே, இப்படி பண்ணுறாங்களே, பிரஜன் போன சோகத்தில் தான் அவங்க இருக்காங்க. இவங்க வந்து உண்மையிலே ஒரு எமோஷ்னல் கேம் விளாடணும். அதாவது நான் சொன்ன பார்த்தீங்களா அன்றைக்கி அர்ச்சனாவோட விஷயத்தை வந்துட்டு இவங்க ஃபாலோ பண்ணி மொத்த விட எனக்கு ஆப்போசிட்டாக நிற்கிது அப்படின்றத காமிக்கணும்னு ஒரு கேம் விளாட்ற மாதிரியே ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அது அப்படியே பச்சையாக தெரியுது நம்மளுக்கு. ஏன்னா உண்மையிலேயே அவங்க நல்லவங்க என்னை வந்து எது பண்ணுறாங்கன்னா, இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்காக நேற்று தனியாக வெளியே படுக்கிறாங்க, இவங்க நல்லா நிம்மதியாக உள்ளே தூங்குறாங்க, இவ்வளோ விஷயங்கள் நடக்குதுல்ல. அதேமாதிரி இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ராக்ஷன் எல்லா டீமுக்கும் நடந்துச்சு. இவங்க டீமுக்கு மட்டும் பர்டிகுலர் கிடையாது. அதேமாதிரி லாஸ்ட் டீம் இவங்க. அப்படிங்கும்போது இவங்க ஜெயிச்சிடக்கூடாதுன்னு அவங்க எல்லாருமே பண்ணுவாங்க. இது வந்து கேம். அப்படிங்கும்போது எது பண்ணாலும் அம்மான்னு சொன்னாலும் எனக்கு தான், பேபி சொன்னாலும் எனக்கு தான், ரைம் சொன்னாலும் எனக்கு தான். அப்போ என்ன தான் பண்ணுறது? அதுவும் இப்படி ஒரு ஆட்டிடியூட் காமிச்சா போகிற சத்தியம் இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் பிரஜன் பார்த்துட்டு அவரே தலையில் வச்சுப்பார். ஐயோ ஏமா இப்படி பண்ணுற அப்படின்ட்டு. பார்க்கலாம் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கில் அவர் வந்து என்ன புத்திமதி சொல்ல போகிறார் அப்படின்ட்டு. நான் கூட நினச்சேன் திவ்யா கிட்ட வேறு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேச ஆரம்பிச்சிட்டாங்களே, திவ்யா அதை குரல் கொடுப்பாங்களா அப்படின்னு. எதுவுமே குரல் கொடுக்க கம்முன்னு போயிட்டு அந்த பக்கம் சாப்பாடு சமைக்கிற விஷயங்களை போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சார் நான் எங்கே பேசணுமோ அங்கே பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கனியும் வந்துட்டு உங்களை நான் கேட்க வைக்கிறேன், எங்கே நான் பேசணுமோ அங்கே பேச வைக்கிறேன், முடிஞ்சால் பேச அப்படின்ட்டாங்க இவங்க. அவங்க கம்முன்னு போயிட்டாங்க. சரி, சாண்ட்ராவோட இந்த விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து எமோஷனல்னால் இந்த மாதிரி சின்ன விஷயத்தை வந்து கிளறக்கூடாது. ரொம்ப அநியாயத்துக்கு கிளறிட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் யார் பேசினாலும் எது பேசினாலும் தவறுன்னு சொல்லிட்டு வராங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.